வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இன்றைக்கு நாங்கள் அடுத்ததாக எங்கே போகிறோம்னா ரொட்டார்வாலேருந்து வலிக்கிட்டு வாய்மாங்கு வோல்கானிக் வேலி என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். வாய்மாங்கு வோல்கானிக் வேலின்றது இந்த வேர்ல்ட் யங்கஸ்ட் ஜியோடெர்மல் ஏரியான்னு சொல்லப்படுகின்றது. இந்த ஏரியா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் எந்த வழியால் நீங்கள் போகிறீங்களோ மேக்ஸிமம் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வாக் பண்ணி தான் போவானு. போகிற வழியில் அவைகள் எழுதி வச்சிருப்பின எந்தெந்த ஏரியாக்கள் எப்பப்போ உருவானதுன்னு சொல்லி. இதுவும் ஒரு ஜியோடெர்மல் பூல் தான். இந்த பள்ளத்தாக்கு உருவானது வந்து ஒரு 100 ஆண்டுகள், ஆல்மோஸ்ட் 100 தொடக்கம் 200 ஆண்டுகளுக்கு முதல் தான் உருவானது. 1888 வந்து இந்த பள்ளத்தாக்குகள் உருவானதாக சொல்லப்படுகின்றது. இங்கேயும் முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு காட்சிகள் தான் இந்த ஏரியா ஃபுல்லாயே நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ஏரியா ஒரு தேசம் அளவு ஏரியாக்கே இந்த அளவு ஜியோடெர்மல் பூல் தான் பார்ப்பீங்க. இந்த தண்ணி இன்னொரு இடத்துல போய் கலக்கும். அதுவரை அந்த ஏரி வேற இந்த இடம் வெக்கையா இருக்கிறது தான் நீங்க பார்ப்பீங்க. இந்த தண்ணி இவ்வாறு வெக்கையா இருக்க ஏன் தண்ணி வத்தது இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏன் இந்த தண்ணி வத்தாதுன்னு சொன்னா, கீழே போற அந்த மழை தண்ணீர் ஆவியாகி மேல வந்து இதுல குளிர்மை அடைந்து இந்த ஓரளவு டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்ப நீங்க பார்க்க தெரியும் இந்த அளவுமே எவ்வளவு ஆவி போகுதுன்னு சொல்லி. இதை கண்டினியூஸா நீங்க பார்த்து கொண்டிருக்க ஒரு சுழற்சி முறையில இது நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆவி மேல போய் திருப்பி மழையா பெய்யும். ஸோ பார்க்கவே தெரியும் எவ்வளவு வெக்கைய இந்த லேக் இருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் வந்தது இங்கே மத்தியானம் 12:30. முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொட்டார்வாவில் இருந்திருப்போம். அங்கேயும் ஒரு ஜியோடெர்மல் ஏரியாவை பார்த்துட்டு தான் இங்கே வந்த நாங்கள். இங்கே வந்த வரைக்கும் நாங்கள் 12 மணின்றதால இங்கே வரைக்கும் நீங்கள் விடயங்கள் செய்யலாம். ஒன்று வந்து இந்த ஏரியாவை டூர் மட்டும் பார்க்கலாம். நீங்கள் முதல் நடந்து போய் எண்ட் வர போயிட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து வரலாம். எண்டில் வந்து போட் டூர் செய்தால் போட் வந்து உங்களை கூட்டிக் கொண்டோம், ஏரிக்களால் கூட்டிக் கொண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு கொண்டு வருவேன். அதாவது அந்த போட்டால் போக நீங்கள் அந்த மலை வழியே இவ்வாறான விடயங்களையும் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் செய்யலாம். இந்த ஏரியாவில் ரொட்டார்வாவோ அல்லது இந்த வோல்கானிக் ரீஜன் ஏரியாவில் எங்கே போனாலுமே இவ்வாறான காட்சிகளை நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். இப்போ புக்மீ என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் இதை புக் பண்ணினா இது சில நேரம் சீப்பான ப்ரைஸில் இந்த என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ புக்மீயையும் நீங்கள் பார்த்துட்டு எதில் சீப்பாக இருக்கோ அதில் புக் பண்ணிட்டு போகலாம். இந்த ஏரியாவில் பார்க்க தெரியும் எல்லா இடமுமே முதல் நாங்கள் பார்த்த ஃபீலிங் தான். தண்ணி வந்து கொதித்து கொண்டு இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. நீங்கள் இந்த கொதி தண்ணியில் கை வைப்பதோ அல்லது விளையாடுவதோ வந்து தவிர்க்க வேண்டியது தடை செய்யப்பட்ட விடயமாகவும் இருக்குது. மோஸ்ட்லி தவிர்க்கலாம். சில மக்கள் சில கல்லுகளை எறிகிறவை இருக்கிற. இதில் கல் எறிந்தால் சில நேரம் தண்ணி, அந்த சூடான தண்ணி சில நேரம் திருப்பி உங்களுக்கு வர்றது சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடங்கள்ட்ட அழகை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் யோசிக்கலாம் இதில் பாசி அல்லது மற்ற விடயங்கள் இருக்கிறது, இந்த வெக்கையான தண்ணியிலையும் மற்ற விடயங்கள் இருக்கிறதே பார்க்கத்தக்கதாக இருக்குதுன்னு யோசிக்கலாம். சில தண்ணீர் வந்து இது குளிர்மையாக தான் இருக்கும். மற்றது இசைவாக்கம் அடைந்த பாசிகளாயும் இருக்கு. இப்போ கொதி தண்ணியில் நீங்கள் பார்க்க தெரியும், அங்கே பாசி இருக்காது. அங்கே கொதிக்காத இடங்கள்ல எங்கே இருக்கிற இடங்கள்ல மாத்திரமே பாசித்தன்மையை நீங்கள் பார்க்கத்தக்கதாயும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்படியே நடந்து கொண்டு போவேக்கு அங்கே 2 வழியான பாதைகள் பிரிஞ்சது. அந்த 2 வழியான பாதைகளில் நாங்கள் சூஸ் பண்ணினது ஈஸியாக போகிற வழி. ஈஸியாக போகிற வழி ஏன் சூஸ் பண்ணினாங்கன்னு சொல்லி சொன்னால், மகனோட ட்ராவல் பண்ணிக்க தூக்கி கொண்டு போகிறது கஷ்டம்ன்றதால ஈஸியாக போகிற வழியத்தை நாங்கள் சூஸ் பண்ணினாங்க. பல மக்கள் இந்த ட்ரெக்கிங்கும் இதில் செய்யலாம். ட்ரெக்கிங் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour எடுக்கும். இந்த பாதையால் மேலே இருந்து அங்கால போட் போகிற இடத்துக்கும் போகலாம். ஸோ இந்த போட் போகிற இடத்துக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்களோன்னா தெரியும் இந்த ஏரியாவை நீங்கள் சர்ச் பண்ணினா கூட தெரியும். போட் போகிற இடத்துக்கு போகும். ஸோ இது மேலே, அதாவது மலையின் உயரத்தில் இருக்கிற இன்னொரு லேக். அந்த லேக்கில் கூட இவ்வாறாகத்தான் மிகப்பெரிய ஆவி வந்து கொண்டிருக்கு. நாங்கள் இந்த ட்ரெக்கிங் நான் மேலே வர போயிட்டு திருப்பி வர்ற பிளானில் தான் போய் கொண்டிருக்கேன். மேலே போயிட்டு ஃபுல் ட்ரெக்கிங் செய்கிற பிளான் இல்லை. ஸோ இந்த சீனுகளை பார்க்க உங்களுக்கு
ஈஸியாக அப்போ கனெக்ட் பண்ணதுக்கதாக இருக்கும். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்த்துருந்தீங்களோன்னு சொல்லிட்டோன்னா இப்படியான சீனுகள் கணக்கு இடங்களில் வந்திருக்கும். பீட்டர் ஜாக்சன்ஸ் இப்படியான மலைப்பகுதி இப்படியான ஏறுற பகுதிகளை வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் சில காட்சிகளில் வச்சிருப்பேன். இப்படியான சீனரிஸ் நீங்கள் வடிவாக லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் வேறு லொக்கேஷனில் எடுத்திருப்பேன். அதுகளையும் பார்க்கத்தக்கதாக இருக்கு. நான் ஒரு 20-30 மினிட்ஸ் ஏறி மேலே வந்துட்டேன். இதுதான் அந்த வியூ. அந்த லேக்கில் தான் போட் ரைடிங் செய்கிறார்கள். அந்த போட் ரைடிங்குக்கு ஸ்பெஷலாக நீங்கள் டிக்கெட் எடுக்க வேணும். டிக்கெட் எடுத்துட்டு அந்த டைமுக்கு வந்தீங்களோன்னா போட் ரைடிங் செய்யலாம். நான் இதால் அங்கே நடந்து போகல. திருப்பி வந்த வழியே நான் திருப்பி போகிறேன். திருப்பி போய் அடுத்த வழியால் தான் ஈஸி ட்ராக்கிங் வழியால் தான் நான் போர்டிங் செய்கிற அந்த இடத்துக்கு போகிறதா பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். திருப்பி அங்கே நடந்து வந்து கொண்டிருக்கேன். அதே இடத்துக்கு திருப்பி வந்துட்டேன். இப்போ பாருங்க இப்படி ஆவி பறந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு தண்ணி ஆவியாகும் ஒரு நாளைக்கு என்பதையும் பார்க்கலாம். வர்ற வழியெல்லாம் இவ்வாறு தான் இருக்கும். தண்ணி வழியில் வந்து பீரிட்டு கொண்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். முதல் ரொட்டார்வாவில் நாங்கள் அந்த தண்ணி வந்து இப்படி பீரிட்டு கொண்டு வரும். இங்கே கண்டினியூஸாக வருது. அங்கே ஒவ்வொரு அவருக்கும் தான் வரும் என்று சொல்லப்பட்டது. இங்கே கண்டினியூஸ் ஆகி இந்த தண்ணி நாங்கள் பார்க்க இந்த தண்ணி இப்படி வந்து கொண்டிருந்தது. சில வேளைகளில் இது வந்து ஈரமாயும் பாயலாம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் அவதானமாக இந்த இடங்களில் போகிறது நல்ல விடயம். இந்த ஓக்லாண்ட், அதாவது ஓக்லாண்ட் இருக்குது நோர்த் ஐலாண்டு. நோர்த் ஐலாண்டே ஃபுல்லாகவே சொல்கிறது வோல்கானிக் ஐலாண்ட் என்று சொல்லி. இந்த ஐலாண்டில் கன இடங்களில் வோல்கானிக் எரப்ஷன் நடந்த அந்த மலைகள் இருக்குது. நாங்கள் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவிலையும் பார்ப்போம் அங்கெங்கே இந்த மலைகள் இருக்குது. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் இந்த இடங்களை வந்து வடிவாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ அவையின் ஷூட்டிங்குக்காக இந்த அவைகள் ஷூட்டிங் பண்ணினா போல் இந்த இடங்கள் பேசிக்காகவே ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்திருக்குது. அதுக்கு பிறகு இங்க டூரிசம் கூடியிருக்குன்னு வந்து சொல்லப்படுகின்றது. இந்த பீட்டர் ஜாக்சனுக்கு அதுக்கு பிறகு சார் என்று சொல்லி பட்டமும் நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்து வழங்க. இப்போ நாங்கள் பீட்டர் ஜாக்சனை சார் பீட்டர் ஜாக்சன் என்று தான் நாங்கள் எல்லாருமே சொல்றதை பார்க்கத்தக்கதாக இருந்தது. அவர் இயக்கின படங்கள் வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், இந்த ஹாபிட் அந்த சீரீஸும் இயக்கினவர். அதுகளில் வந்து இந்த இடங்களில் உள்ள சீனரிஸை யூஸ் பண்ணி தான் அவர் செய்திருக்கிறார். அந்த சீனரிஸை யூஸ் பண்ணி எடுத்தா போல அது படத்தில் ஃபேமஸ் ஆன போல இந்த டூரிஸ்ட் வந்து கூடுதலாக வருன்னு என்று சொல்லப்படுகின்றது. அந்த டூரிஸ்ட் கூட வர்றதாலேயே மட்டுமே இங்க எல்லா அட்ராக்ஷன் போற அட்ராக்ஷன் எல்லாமே விலை கூடவாகவும் இருக்குது. இப்ப இதே மாதிரி சீனுகளை நீங்கள் அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல இதே தண்ணிக்குள்ள பிணங்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் அவர் எடுத்திருப்பார். இந்த இம்ப்ரெஷனை வச்சு தான் அவர் எடுத்திருப்பார் என்று நான் ஒரு ஊகிக்கிறேன். மற்றும்படி இந்த ஏரியாவை பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னா பேசிக்காயே ஹொட்டான ஏரியா தான். ஹொட்டா வந்து உங்களுக்கு நீராவி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருக்கும். மற்றது இந்த கலரிங் எல்லாமே அந்த நாட்போக்குள்ள வர்றது. இந்த இடத்துல கூட சில கொக்குகள் மற்றது பிளாக் ஷுவான்ஸ் அப்படியான விலங்குகள் பறவைகள் வந்து இந்த இடங்கள்ல நிற்கிறதையும் வந்து நான் பார்க்கத்தக்கதாக இருந்தது. நியூசிலாந்து வந்ததுலேயே இந்த ஏரியாவில் நிற்கதான் எங்களுக்கு வெக்கேண்ட அருமை விளங்கினது. ஒரு பக்கம் இந்த ஹொட்
ஜியோடெர்மல் ஏரியாவில் வர்ற ஹொட்டும் மற்றது அன்றைக்கு வெக்கையாயம் இருந்தது. 30 டிகிரியோ 28 டிகிரி இருந்தது. அந்த 28 டிகிரி பயங்கர வெக்கையாயம் இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்க தெரியும் ஒரு கொக்கு இந்த தண்ணிக்குள்ளால் நடந்து போய் கொண்டிருக்குது. அது இந்த கொக்குக்கு சுடேலியான்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாம். சில இடங்களில் தண்ணீர் வந்து வெக்கையான தண்ணீர் இல்லை, குளிரான தண்ணியும் இந்த ஸ்ட்ரீமில் போய்கொண்டு இருக்கிறதாயும் இருக்குது. அதால் இந்த கொக்குகள் இதில் உள்ள சில இன்செக்ட்களையோ அல்லது மீன்களை பிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த ஏரியா இந்தியாவில் வந்த உடனே இந்தியாவில் ஒரு பெரிய லேக் இருக்குது. அந்த லேக் ஃபுல்லாகவே பிளாக் ஸ்வானை பார்க்கத்தக்கதாக இருந்தது. பிளாக் ஸ்வான் இந்த இடங்கள்ல இருந்தது. இந்த இடத்துல தண்ணி வெக்கையா இருக்குதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். நான் தண்ணியில் கை வைத்து பார்க்கவில்லை. ஆனால் இந்த ஏரியாவில் பார்க்குற இடம் எல்லாமே பிளாக் ஸ்வான் இருந்தது. ப்ளஸ் இந்த ஏரியா ஒரு சதுப்பு நிலங்கணக்கு இருந்தது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அங்கால போக ஒரு பெரிய லேக். இந்த லேக்குக்கு தான் அந்த முதல்ல பார்த்த தண்ணீர் எல்லாம் இந்த லேக்கோட வந்து தான் கலக்குது. இப்படி தான் இந்த ரொட்டார்வாவில் இருக்கிற அநேகமான இடங்களில் நீங்கள் ஜியோடெர்மல் பூலோ அல்லது ஜியோடெர்மல் ஒண்டர்லேண்ட்ஸுகளை பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்தீங்களோண்டா மட்டில் வந்து குளித்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். ப்ளஸ் இந்த ஜியோடெர்மல் இந்த சூடான தண்ணீர் இதில் வர சூடான தண்ணீரில் குளிக்கிறதுக்காகவே பல இடங்கள் இருக்குது. அந்த பல இடங்களில் நீங்கள் போய் குளித்து ட்ரை பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எடுக்கலாம். நான் நடந்து வரைக்க கடைசியாக அந்த போட் கிளம்பிட்டுது. இதுதான் கடைசி டூர் இந்த போர்டில். பிறகு வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து பஸ் எடுக்கலாம். பஸ் டைம் டேபிள் நீங்கள் அதில் பார்த்தீங்களோன்னா தெரியும். ப்ளஸ் நீங்கள் இதுக்கு எந்த பண்ணேக்க பஸ் டைம் டேபிளும் உங்களுக்கு தருவினேன். இந்த டைமுக்கு இவ்வளத்திற்கு போனால் நீங்கள் திரும்பி வரலாம்னு சொல்லி இந்த போட் இவையில கூட்டி கொண்டு போய் அந்த மலைக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஜியோடெர்மல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கைடட் டூ தான் திருப்பி இதே இடத்துக்கு கூட்டியந்து விடும். அந்த கூட்டியந்து விடையக்க பஸ்லேயாவது திருப்பி மெயின் ஏரியாவுக்கு போகலாம். இந்த தூரமும் நாங்கள் திருப்பி நடக்கிறதா இல்லை, நாங்கள் பஸ்ஸில் திருப்பி அந்த வந்த இடத்துக்கு போகிறோம். ஆல்மோஸ்ட் 4.5 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து வந்ததால் திருப்பி நாங்கள் வாக் பண்ணி தான் போகிறோம். இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. நன்றி.